கீதா 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 நில்லு. என்ன? நீ என்ன காதல் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ண. நீ என்ன விரும்புறியா? அதுல என்ன சந்தேகம்? உங்களையும் விரும்புறேன். உங்களை உம்மா? இந்தாங்க அப்ளிகேஷன். நீ விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறியா? நான் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாளாச்சு, இப்ப கொண்டாந்து அப்ளிகேஷன் கொடுக்குறியா? இது காதல் அப்ளிகேஷன். காதலுக்கு அப்ளிகேஷனா? புதுசா இருக்க. ஆமாங்க, என்ன ஒரு 7-8 பேர் லவ் பண்றாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால நான் யார செலக்ட் பண்றதுன்னு டிசைட் பண்ணதா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். 7-8 பேரா? பெரிய கூட்டமா இருக்கும் போல இருக்க. இதுல நான் எத்தனாவது? 2வது. அப்ப முத ஆளு யாரு? தேவதாஸ். தேவதாசா? ஆரம்பத்துல ஓடி ஆடி லவ் பண்ணுவான். அப்ப லொக்கு லொக்குன்னு இருமி ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து செத்துருவான். உன் லைஃப் டிராஜடி ஆயிரும். தேவதாச பத்தி என்கிட்ட சொல்றீங்க? அவர் ரொம்ப நல்லவர். அது மேல காதலா? சின்ன நன்றி கடன். வழிக்கு விழுந்த என்ன அவர்தான் காப்பாத்தினார். வழிக்கு விழுந்தா? இந்த அப்படி அப்ளிகேஷன் நான் என்னமோ ஏதோ நினைச்சு ஆரம்பத்துல இருந்து லோ லோ லோன்னு அலைஞ்சேன். அரைச்சிபா வழிக்கு விழுந்த. ஐயோ ஐயோ ஐயோ, சுத்த வழங்கல் கேஸா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அப்ளிகேஷன் வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்தாமா, வாழ்க்கையில வலிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்க நான் ஒண்ணும் சீர்திருத்தவாதி இல்ல. வேற ஆளா பாரு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பஸ்ல ஏறப்போ வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்தேன். அப்ப தேவதாஸ் வந்தாரு, கை கொடுத்து தூக்கினாரு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் அந்த வழக்கலாக்க நினைச்சேன். சரி சரி, அப்ளிகேஷன் கொடுங்க. ஆமா, எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? 10 கேள்விகள். யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்கதான் என் காதலர். இன்னைக்கு புதன்கிழமை, சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமையா? அன்னைக்கு தான் நான் என்ன தேய்ச்சி முழுகிற நாள். சரி பரவாயில்ல, ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரமா முழுகிறேன். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. நீங்களே கேள்வியும் கேட்டு ஃபுல்லா பண்ணிருங்க. எழுத வரதா? வரும். 2 எழுத்து குறையும். படிக்கும்போது தகராறா இருக்கும். அதெல்லாம் சரிதான். பேரு? டில்லி. ஊரை கேட்கல, பேரை கேட்டேன். ஊரும் டில்லி, பேரன் டில்லி. தமாஷா தான். அவசரப்படாதீங்க. அப்பா பேரு? டில்லி பாபு. இது அதை விட தமாஷா இருக்கு. அம்மா பேரு? டில்லி பாய். ஐயா, இதென்ன ஒரே டில்லி மேக்காவே இருக்கு. எங்க அப்பா இந்தியன். என்னன்னு காபி சாப்பிட்டியா? எங்க போய் சுத்திட்டு வர்ற? அண்ணே, ஒவ்வொரு வாரமும் என்சிசிக்கு போறதா என்கிட்ட போய் சொன்ன இல்ல மஞ்சு? உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க. உன் குறை நீங்கணுங்கிறதுக்காக கருமாரியம்மன் கோயிலுக்கு 9 வாரம் நடந்து வரதா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இப்ப அங்கதான் போயிட்டு வரேன். இதை ஏமா என்கிட்ட சொல்லல? பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல இருந்து ஒரு நாள் நடந்து வந்ததுக்கே நீ என்ன திட்டின. 10 மைல் தூரம் நடந்து போற தெரிஞ்சா உன் மனசு வேதனைப்படுமே தான் சொல்லல. தங்கச்சி, அடுத்த தடவை கோயிலுக்கு போறப்போ இன்னொன்னு, எத்தனை ஜென்மங்க எடுத்தாலும் நீதான் எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். You know it's a burning problem for me. இன்னொரு 5 minutesல யூனியன் லீடர்ஸ் எல்லாம் வராங்க. இந்த போனஸ் ப்ராப்ளமே நான் செட்டில் பண்ணிடுறேன். ஓகே. Thank you. வணக்கம் சார். என் பேர் சித்ரா. நான் வானவில் பத்திரிகையிலிருந்து வந்திருக்கேன். Please be seated. Thank you, sir. Oh, I'm sorry. It's all right. எங்க பத்திரிகையில உங்க பேட்டி போடுறதா இருக்கும். அதனால தான் பார்க்க வந்தேன். Thank you. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். சம் போனஸ் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஒன்னு பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க. ஷூர், ஸ்பேர் பண்ணு. நெக்ஸ்ட்? ஓ, இன்னும் 2 நாள் பத்திரிகை வெளியில வரணும் சார். எங்க ஆபீஸோட நிலைமை அப்படி. ப்ளீஸ் எனக்கா ஒரு 1/2 hour ஸ்பேர் பண்ணுங்களேன். ஓ காட், நான் 5 நிமிஷம் முடியாதுங்கிற நீங்க 1/2 hour சொல்றீங்க. ஐ கான்ட் டு இட். நான் வேலையில சேர்ந்து முதல்ல எடுக்கிற போயிட்டு உங்களோட தான். நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன். ப்ளீஸ் மேடம், நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க வழியா என் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ப்ளீஸ் கோ. ஹலோ, வெயிட்டிங். ஓகே, ஐ அம் ஆன் தி வே. ஓகே. சார், ஒரு 15 நிமிஷம். I said please get out. அடடே, உட்காருங்க. என்ன பேட்டி கொடுத்தானா? கொஞ்சம் கோபமா பேசிருப்பானே. நீங்க சொன்னா நான் நம்புவேனா? அது அவன் தப்பு இல்ல.
காலையில பழைய பிள்ளைல சேவ் பண்ணா வரட்டு சத்தம் ஏறும்னே கேட்டது. அதோட சமயக்காரன் சட்னியில 2 மிளகாய் அதிகமா வச்சுட்டான். உள்ளவும் எரிச்சல் வெளியவும் எரிச்சல். கோவமா தான் பேசியிருப்பான். ரொம்ப அன்பா பேசினாரு. பேட்டிய வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஆனா வர்ற அவசரத்துல வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்காம வந்துட்டேன். வீட்டுல என்ன சொன்னா? சொல்லிருக்க மாட்டானே. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல, பொதுவா பங்களான்னு தான் சொல்லுவான். ஆமா, பங்களால யாரும் மீட் பண்ண மாட்டானே. என்கிட்ட அப்படி சொன்னாரு. ஒருவேளை வர போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இப்படித்தான் இன்னைக்கு காலையில வீட்டுல மணி என்ன ஆகுதுன்னு கேட்டேன். 8:35 ஆபீஸ்ல வந்து பார்த்தா 8:40. 5 நிமிஷத்துக்கு போய் சொல்றான். சார், அந்த வீட்டு விலாசம் நம்ம அண்ணாமலைபுரம் இருக்க. உங்க அண்ணாமலைபுரம்? ஆமா. ஏங்க வம்பு? அண்ணாமலைபுரத்துல 4th கிராஸ், டோர் நம்பர் 5. முன்னாடி நான் இருப்பேன், பின்னாடி சமயக்காரன் இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன். சார், ஒரு கம்பெனிக்கு உங்க மாதிரி ஒரு செக்ரட்டரி இருந்தா போதும். கம்பெனி ரொம்ப முன்னுக்கு வந்துடும். இத அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. என்ன பத்தி வீக்காவே நினைக்கிறான். என்னங்க, நீங்க போகும்போது இந்த விஷயத்தை அவன் காதல ஊத்திட்டு போயிருக்க. குட் ஈவினிங். சித்ரா. ஐயோ, இங்க பேக்கு. ஐ அம் வெரி லக்கி சார். எப்படியோ நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பிடிச்சிட்டேன். நீங்க ரொம்ப சிம்பிள் சார். சார், நம்ம பழனவங்க, எனக்கு உங்களை தெரியும். ஆனா புதுசா யாராவது பார்த்தா தான் நீங்க வசதி உள்ள தோட்டக்காரன்னு நினைப்பாங்க. கரெக்ட். அவன் சேனும் சார் இந்த வேலைய சும்மா தண்டத்துக்கு வெளியில நின்னுகிட்டு வரவங்களும் போறவங்களும் துரத்திக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. தோட்டம் ஜேன்னு இருக்கு. இப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல, தப்பில்ல, உட்காரலாம். அச்சோ, நான் எப்பவுமே டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேனே. நான் ரொம்ப பிஸி தெரியுமா? இன்று ஆரம்பிக்கலாமா? நீங்க பிறந்த தேதி? ஓ, அவருக்கு தான் தெரியுமா? அப்ப போகும்போது அவரே கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சார், எனக்கு ஒரு சந்தேகம். அவர் உங்க கூர்க்காவா இல்ல உங்க செக்ரட்டரியா? எதுக்கு எடுத்தாலும் அவரையே கூப்பிடுறீங்களா? எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹலோ, அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ இல்லையா? இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்கும் கிடையாது. சார், நீ மரியாதையா வெளியே போறியா இல்ல கூர்க்கா சொல்லி வெளியே போட சொல்லிட்டான். சார், நான் ஜோவில பேசுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்த முறை தவறா இருக்கலாம். ஆனா வந்த நோக்கம் உங்ககிட்ட சின்சியரா இன்டர்வியூ வாங்கணும் தான். ப்ளீஸ் ப்ளீஸ். உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டேன். முடியல. பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். பட்டா கத்தியை விட ஃபவுண்டன் பேனாவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதை நீங்க கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவீங்க. சும்மா இருங்க. We will meet. நீ ஏன்டா என் கூட வர்ற? நான் உன் கூட வரேனா, நீ என் கூட வரியா? யார் கூட வராங்கறத பத்தி நீ திங்க் பண்ணணும். யாரு கூட? இவ்வளவு ஏன் ஓபனாவே சொல்றேன். இந்த 2 பேர் போறாங்க பாரு. அதுல ஒருத்தி ஏன் லவர். ஒருத்தி தானே? பரவாயில்ல. இன்னொருத்தி ஏன் லவர். அடடே, ரொம்ப நெருங்கிட்ட. அப்ப வேர்க்கடலை எடு. அள்ளு தள்ளு. நல்லாவே இல்ல. என்னது? கடலையே சொன்னேன். இது அமோகமாவே இருக்கு. எது? கடலை. ஆஹா, இன்னும் கொஞ்சம் எடு. அள்ளு. யாரடி இது? 2 கழுதைங்க பின்னாடியே வருது. ஒண்ணுதானே வந்துட்டு இருந்தது. 2? ஆமா, 2 தான் வருது. இதுக்கு தான் தனியா நான் எங்கேயுமே போறதில்ல. துணைக்கு ஒன்னையும் கூட்டிட்டு போறது. வா வா வா.